திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் விரிவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வரக்கூடிய 2025 4 கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் 4 பேரும் பயிற்சியாகக்கூடிய இந்த 2025வது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம். ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் 4 பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம், நகை, சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள், இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது. கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர், இறை பக்தி, ஞானம், முக்தி, பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். ராகு அப்படின்னா செல்வம், செழிப்பு, வளர்ச்சி. அதாவது கேது அருள், ராகு பொருள், லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துடும். சனி பகவான் முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மளை நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்ப இவங்க 4 பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க, யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். மீனம் 2025 மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா ராகு உள்ள இருந்து நிறைய குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்தாலும் ராகு இருந்த இடத்துக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா கொடுத்துருப்பார். ஏதாவது ஒரு பண வரவு, பொருள் வரவு இதெல்லாமே கொடுத்துருப்பார். அடுத்தது ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் விலகி 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இந்த ராகு 12க்கு வரும் பொழுது வெளிநாடு, வெளியூர் யோகங்கள், தீர்த்த யாத்திரைகள், எங்கேயாவது வெளிநாடு செல்லணும் படிப்புக்காக, அதே போல வேலைக்காக எங்கேயாவது செல்லலான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக 12ல் இருக்கக்கூடிய ராகு உங்களை செயல்படுத்தி நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்குள்ள சந்திரன், அதாவது சந்திரனோட சனி இணையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ 7.5 சனியாக உங்களுக்கு, அதுவும் ஜென்ம சனியாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எப்பொழுதுமே ஜென்ம சனியில தான் நிறைய அனுபவங்கள், நிறைய பிரச்சனைகள், அதை பிரச்சனைகள் எடுத்துக்க கூடாது, அதை நம்ம அனுபவமாகவும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஏன்னா உங்களுக்கு இங்கதான் சனி வரப்போறாரு. அப்போ சனி வந்தால் நிச்சயமாக நிறைய மனக்குழப்பங்கள், அடுத்தது என்ன பண்றது, என்ன செய்யறது முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், செய்யாத தப்புக்கு தலை குனிவு இதெல்லாமே கொடுத்துருவார். இதுல முதல்ல கவனமா இருந்துக்கோங்க. முன்னெச்சரிக்கை பதிவுகள் மட்டுமே அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ இதுல ஜென்ம சனியா வரும்போது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, மற்றவை நம்பி பணம் போடுவது, வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்குறது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருந்தால் நிச்சயமாக செய்யக்கூடாது. முதல் சுற்றாக இருந்தால். அடுத்தது 2வது சுற்றாக இருந்தால் செய்யலாம். இதெல்லாம் பண வரவு, பொருள் வரவெல்லாம் வரும், கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். 3வது சுற்றாக இருந்தால் நீங்க செய்யறது எல்லாமே மருத்துவ செலவுகளுக்கும், மன கோளாறுகளுக்கும், மன குழப்பங்களுக்கும், அதே போல பார்த்துட்டீங்கன்னா என்ன செய்யறீங்க அப்படிங்கிறது இந்த 3வது சுற்றுல என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல பலன் இல்லை, என்ன செய்யறீங்க அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் ஒரு 3 மாசம், மார்ச், ஏப்ரல், மே 3 மாசம் ஒரு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது அந்த 3 மாத காலங்கள் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றவர்களுக்கு தேவையில்லாத சண்டை வந்துகிட்டே இருக்கும். தொழில ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறது, தொழில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பேரை கொடுக்கறது, இதெல்லாமே சனி ராகு சேர்த்து ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு திருட்டுத்தனம் இருக்கிறது, திருடிட்டு போறது, திருட்டு நடப்பது, உங்களுக்கு அந்த திருட்டுப்படி தேவையில்லாம வர்றது, ஏதாவது சனி ராகுட திருட்டுத்தனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுக்கு இது லாபத்தை குறைச்சு கொடுக்கறது. ஏன்னா 11ஆம் அதிபதி சனி பகவான். அப்ப லாபங்களை குறைச்சு கொடுக்கறது, எதிர்பார்த்த லாபங்கள் இல்லாம போறது, இதெல்லாமே பண்ணிடுவார். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது குரு பகவான். இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் வீட்டுக்கு போறார். ராசி அதிபதி 4க்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு மனசு நிம்மதியா இருக்கு. அந்த ஒரு வருட காலங்கள் பார்த்துட்டீங்கன்னா
ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஹெல்ப்பிங் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தாய் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், நண்பர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், வீடு மாற்றமோ இடம் மாற்றமோ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே நாளுக்கு குரு பகவான் போகும்போது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே பாருங்க, ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடுகள் கிடையாது. அதாவது அவர்கள் நிழல் கிரகங்கள். எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்தை தன்னுடைய இடமாக பாவித்து கொண்டு செயல்களை செய்வார். அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இங்க, ராகு அடுத்து இங்க வந்துடுவார். இந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா ஏழரை சனியாக இருக்கார் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்டு. ஒருவேளை உங்க ஜாதகம் பலமுள்ள ஜாதகமாக இருந்து சனி பகவான் நல்ல நிலையிலையும் ராகு பகவான் உங்க ஜாதகம் நல்ல நிலையில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. அடுத்தது கேது. இந்த கேதுன்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் வீட்டுக்கு வருவார். 6இல் கேது, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் இருந்தால் அடுத்தது 6க்கு வருவார். 6இல் கேது இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்குது, அதில் ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இருந்தாலும் வேலை போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு பக்கம் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா வேலையில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது. என்னடா வேலை, எதுக்குடா இந்த வேலைக்கு வரும், எதுக்குடா இந்த அலைச்சல் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். 6ல் கேதுன்னா வயிறு உபாதைகள், ஆசன வாயுல பிரச்சனைகள், குடல் சார்ந்த நோய்கள் வர்றது, குடலை புண்ணாகிறது, அல்சர் வர்றது, வயிறு உபாதைகள், ஃபுட் பாய்சன் ஆகுது, இதெல்லாம் 6ஆம் இடத்துல கேது இருந்தால் பண்ணுவார். அதனால் அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. அப்படிங்கிறது என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஆரம்பத்திலே பார்த்து இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காலகட்டங்களை நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகமாக கேது இங்கே வந்துட்டாருன்னா இந்த வீட்டு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அப்போது சூரியன் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நோய் வந்தாலும் பாதிப்புகள் இல்லை. கடன் வந்தாலும் கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எளிமையாக கிடைத்துவிடும். அதே போல வேலையே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு இருந்தாலும் கூட வேலையை வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ அப்போ இந்த வருடம் 7.5 சனி, ராகு கேதுக்கள், குரு நல்லா இருக்கிறதுனாலையும் ஒரு 40 to 50% மீன ராசிக்கு ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். இருப்பினும் கவனமாக இருந்து எல்லா விஷயத்திலையும் செயல்படுத்துறது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்க. எதாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், உயிர் காரகத்துவங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பழக வேண்டும். யோசித்து எந்த விஷயத்தையும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. தசாபுத்தி நல்லாக இருந்தால் நான் சொல்வதை விட நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.